என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஆல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டினியூ ஆகும். சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு 150 ஹவர்ஸ் சரிங்களா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமின்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்கும். நம்ம சேனல் பழைய சேனல் சரிங்களா, 1 lakh சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஹவர்ஸ் 100 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். 100 டேஸ் பிளான் பண்ணோம், பட் 100 ஹவர்ஸ் தான் அங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இது அப்படி கிடையாது. இப்போ வரக்கூடிய 2024 குரூப் 4 டார்கெட் பண்ணுறோம். நம்ம டார்கெட்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே 25 out of 25. 25க்கு 20 எடுக்கிறேன், 21 எடுக்கிறேன், 22 எடுக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து தனியாக கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. 25க்கு 25 ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்பீட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை கூட்டிக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட் 3வது தப்பை குறைக்கணும். இந்த 3 கரெக்டாக பண்ணோம்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 0.5 மிஸ் பண்ணியிருப்பீங்க ஜாபை. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த 23 மார்க் 22 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாப் போயிருக்கலாம். ஏன் 1 மார்க் அதிகமாக இருந்தால் கூட ஜாப் போகிற மாதிரி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க வேணாம். மேக்ஸில் 25க்கு 25 நான் கேரண்டி. சரிங்களா? உங்களுக்கு அதில் என்னோட மேக்ஸ் நாலேஜ் என்ன, நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வருதா, இதை பற்றிலாம் டவுட் இருக்குது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோம் அப்படின்றவங்க நம்மளோட பழைய சேனல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து பாருங்கள். அதில் 100 days மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள். அந்த மேக்ஸ் கிளாஸில் உங்களுக்கு ஒரு 38 வீடியோ கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஆல்மோஸ்ட் 37 கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 100 மணி நேரத்தை தாண்டி இருக்கும். 100 ஹவரில் அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டார்கெட் ஃப்ரீ கிளாஸ் தான். யூடியூப்பை பொறுத்தவரை நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான் 150 ஹவர்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு மேலே கொடுத்தா தான் ஒரு 200 வீடியோக்குள்ளே முடிக்க முடியும். சரிங்களா? நானும் நிறையா சேனல்ஸ் பார்க்குறேன், நிறையா சேனல்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ பார்க்குறேன். ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் அதில் எந்த அளவுக்கு யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம கொடுக்குற விஷயம் மினிமம் ஒரு 90% யூஸ் ஆகணும். அந்த கான்செப்டில் தான் கொடுப்பேன். 100% யூஸ் ஆகும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கான்செப்டை முடிக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 100% அப்படின்னா 3 மணி நேரம் ஒரு வீடியோ ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ், 3 மணி நேரம் ஸ்கூல் புக்கு, 9 மணி நேரம் கொடுத்தா தான் ஒரு டாப்பிக்கை என்னால் கிளியராக டெலிவரி பண்ண முடியும், 100% உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இது என்னோட கான்செப்ட். சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ நான் உங்களுக்கு அதை அப்படியே 1/3 குறைச்சிருக்கேன். 4 மணி நேரம் ஒரு டாப்பிக்கு, குறைஞ்சது 4 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம். சரிங்களா? அதை வச்சு தான் இந்த 150 ஹவர்ஸ் பிரிச்சிருக்கேன். ஸோ இதை பொறுத்தவரை இந்த ஹவர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ 30 டாபிக் இன்ட்டு 5 மணி நேரம் உங்களுக்கு 150 ஹவர்ன்றதை நான் அதை வச்சு தான் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போது ஒரு டாப்பிக்கு எத்தனை வீடியோ கொடுக்க போகிறேன் அப்படின்னா 5 வீடியோ அதிகபட்சமே. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு டாப்பிக்கோட ஃபுல் அவுட்லைன். நான் புக்குள்ளேயே போக மாட்டேன். இந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி படித்தா ஆன்சர் பண்ணலாம், இந்த டாப்பிக்கில் எத்தனை ஃபார்முலா இருக்குது, அந்த டாப்பிக்ல வந்து ஒரு 10 கொஸ்டின், ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி அவுட்லைன் இருக்கும். 2வது கிளாஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூல் புக். சரிங்களா? ஸ்கூல் புக் ஓப்பன் பண்ணுறோம். ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் எந்தெந்த புக்லலாம் இருக்குது, எல்லா புக்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் உங்களுக்கு அப்படியே புக்கை ஷோ பண்ணி புக்கஸ் நடத்திட்டு எக்ஸாம்பிள் 2 ஒரே மாடலாக இருந்தால் 1 நான் சால்வ் பண்ணேன், 1 உங்களுக்கு ஹோம் ஒர்க் அதில் போயிடும் 2வது நாள். 3வது நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் 10 கொஸ்டின் இருக்கலாம், 5 கொஸ்டின் இருக்கலாம், 50 கொஸ்டின் இருக்கலாம். அதில் உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் நடத்திடுவேன். இப்போ 50 கொஸ்டின் இருந்தால் 10 கொஸ்டின் நடத்துவேன், 40 கொஸ்டின் ப்ராக்டிஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். அந்த 40 கொஸ்டினுக்கான PDF நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். இன்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள்னு சொல்லி டெலிகிராம் சேனல் இருக்கும், அதில் நான் PDF கொடுத்துறேன். PDF எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை 25க்கு 25 கன்ஃபார்ம் இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா? ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 37 நாள் அந்த வீடியோ எவ்வளோ யூஸ் ஆகும்னு பாருங்கள். அந்த 37 நாள் வீடியோ இப்போ பார்த்தாலுமே நீங்கள் 25க்கு 23 கொஸ்டின் சாலிடாக போடலாம். ஒரு 2 கொஸ்டின்ங்கிறது ஸ்கூல் புக்கை ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். அதான் அது 2ன்றது எல்லாருக்குமே உள்ள ப்ராப்ளம் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் யாராலையும் சால்வ் பண்ண முடியலைன்னா நம்மகிட்ட கொண்டு வராங்க இல்லையா, அப்போ சால்வ் பண்ண என்ன ஆகுது, எனக்கு தெரியாத கொஸ்டின்ஸும் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு எனக்கு 100% கான்ஃபிடென்ட் 25 out of 25 ஈஸியாக போட முடியும் நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலுமே. அது மாதிரி எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் பேட்ச் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு எவ்ரி சண்டே 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்னில். இப்போ லாஸ்ட் 2023 என்னென்ன எக்ஸாம்லாம் முடிஞ்சுன்னு கொஸ்டின் பேப்பர் எடுப்போம், அதில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான சொல்யூஷனுமே நான் யூடியூப்ல தான் கொடுக்க போகிறேன். அது எவ்ரி சண்டே வந்துடும். சரிங்களா? அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இந்த 150 ஹவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து டார்கெட் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் 2024 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணையுமே டார்கெட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் அப்டேட் எல்லாம் வந்துடும். இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் கொடுக்க போகிறது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே டேரெக்டாக நம்பர் சிஸ்டம்குள்ளே போயிடுவேன்.
நம்பர் பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த 11 வீடியோல கொடுத்துருப்பேன். நான் பழைய சேனல் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து டேரக்டாக டாபிக் உள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறப்போ உள்ள வரதெல்லாம் உள்ளே நான் சொல்லிடுறேன். கரெக்டாக 150லேருந்து 200 வீடியோமா. இது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, ஒரு சில நாளில் 2 வீடியோ கூட கொடுக்குறேன். சரிங்களா? அது நம்ம ஃபாலோ பண்ணுறதை பொறுத்து. டாபிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சில பேர் இந்த புக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி டாபிக் சொல்ல தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்றதை கரெக்டாக கவனிங்க. அதாவது இத்தனை டாபிக் இருக்குது, நம்ம எத்தனை டாபிக்லாம் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி போட்டதில். பட் இப்போ வந்து இத்தனை போதும்லாம் கிடையாது, எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். இப்போ நான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டாபிக் சொல்ல போகிறேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. இந்த 30 டாபிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் 25க்கு 25 கன்ஃபார்ம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் நான் அடிஷனலாக தான் கொடுக்குறேன். 26 டாபிக் தான், 25க்கு 25 எடுத்துடலாம், அவ்வளோதான். ஒரு 4 டாபிக் ஒருவேளை கொஞ்சம் தாண்டி போனாங்கன்னா இங்கே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டாபிக் நோட் பண்ணிக்கோங்க, பொறுமையாக நோட் பண்ணுங்க. நான் எழுதி போட்டு தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம இப்போ அடுத்த வீடியோ பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டம். சரிங்களா? நம்பர் சிஸ்டம்னா என்ன தமிழ்லேயே சொல்கிறேன், தமிழ் எழுதுறவங்க தமிழ் எழுதிக்கோங்க. நம்பர் சிஸ்டம் அப்படின்னா எண்ணியல். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் டாபிக், எண்ணியல். இந்த எண்ணியலை பொறுத்தவரை கீவேர்டு என்னன்னா கூடுதல், வேற எதுவும் கேட்க மாட்டாங்க, சம்மு. சரிங்களா? இதில் வந்து ஒரு 8-9 டைப் இருக்கும். இந்த 9 டைப்பை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஒன்று நம்பர் சிஸ்டம், ரெண்டாவது டாபிக் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எண் தொடர்கள், நம்பர் சீரீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏபிஜிபின்னு சொன்னால் தெரியும். இதில் 2019 எண் தொடர்கள்மா, தமிழில் வந்து எண் தொடர்கள். சரிங்களா? இதில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபின்னு சொன்னால் தான் தெரியும். பட் ஏபிஜிபி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. 2019 குரூப் 4ல் இந்த நம்பர் சீரீஸில் வந்து மட்டுமே 3 கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வந்து எந்த டாபிக் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் இந்த நம்பர் சிஸ்டம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். அது உங்களுக்கே தெரியும், முன்னாடி எழுதுனவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ குரூப் 1லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர் கேட்பாங்க. ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் இப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸெட்ரா டு n கியூப் ஈக்குவல் டு 14400 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் n, எண்ணின் மதிப்பு காண்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ் டாபிக் எல்லாம் எழுதிக்கோங்க வரிசையா. இந்த ஆர்டரில் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஏன் அப்படி எடுக்கிறேன்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ் 2 டாபிக். இதை முடிச்சிட்டோம்னா டேரக்டா LCM HCF. ஸோ இந்த டாபிக் ஏன் 3வது பார்க்கணும், இது பார்த்தா தான் 4வது டாபிக் போகவே முடியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். LCM HCFனா தமிழ்ல மீ சீமா மீ போவா, மீ சீமா மீ போவா. சரிங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் டாபிக் நம்பர் 4 செயின் ரூல். இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். பழைய வீடியோ இந்த ஆர்டர்ல தான் போட்டிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கூல் புக்கை தான் பார்க்க போறோம். சரிங்களா? செயின் ரூல், செயின் ரூலை பொறுத்தவரை சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. செயின் ரூல் அப்படின்னா சங்கிலி தொடர். பட் நம்ம இதை நீங்க வேற எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதுவும் இதே நேம் தான். ஸோ இதெல்லாம் இப்போ கண்டிப்பா 2 கொஸ்டின், 1 or 2 கொஸ்டின், 1 அல்லது 2 கொஸ்டின் இப்போ கண்டிப்பா வந்துகிட்டே இருக்குப்பா. இந்த சிலந்தி வலை இந்த மாதிரி 1 இல்லை 2 கொஸ்டின் இதை கண்டிப்பா கேட்குறாங்க. LCM HCF உங்களுக்கே தெரியும், 1 கொஸ்டின் கன்ஃபார்ம். போன டைம் 3 கொஸ்டின் வந்துச்சு. லாஸ்ட் குரூப் 4ல 3 கொஸ்டின் கொஞ்சம் மாடலை மாற்றி கேட்டாங்க. அல்ஜிப்ரா மாடலில் இந்த மாதிரி மாற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அஞ்சாவது டாபிக் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க், காலமும் வேலையும். 6வது டாபிக் பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸ், குழாய் கணக்குகள். பைப்ஸ் அண்ட் சிஸ்டன் அப்படின்னா குழாய் கணக்குகள். ஃபர்ஸ்ட் 6 டாபிக் இதுதான். இந்த 6 டாபிக் ஸ்ட்ராங்கா பார்த்தா எத்தனை கொஸ்டின் பண்ணலாம் 25 கொஸ்டினுக்கு அப்படின்னு பாக்குறப்போ 1 3 வேணாம், நம்ம 1 தான் எடுக்க போறோம். அதுல 3 அதிகம், 1 2, இதுல 1 3 4, கண்டிப்பா 2 6. இது வந்து நமக்கு அடிஷ்னல் தான். சரிங்களா? இந்த 6 டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து 5ல இருந்து 7 கொஸ்டின் கன்ஃபார்ம். இந்த மாதிரி தான் பாட்டா இந்த பாட்டை நம்ம முடிக்கிறப்போ 7 கொஸ்டின் கன்ஃபார்ம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக பார்க்காம ஒரு டாப்பிக்கில் இப்போ ஒரு 10 மாடல் இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 8 மாடல் பார்த்துட்டோம்ல, போதும் அடுத்த டாபிக் போகலாம். அந்த 2 மாடல் விடுறீங்க இல்லையா, அந்த 2 மாடலில் தான் கொஸ்டின் இருக்கும். அப்புறமா ஒரு டாபிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுத்துக்கோங்க. 3 நாள் படிக்க வேண்டியது இருக்கு, 2 நாள் படிச்சிட்டீங்க, சரி அடுத்த டாபிக் போயிடுவோம், இந்த டாபிக்லேயே உட்கார வேணாம்னு சொல்லி போவோம். அந்த ஒரு நாள் நீங்கள் படிக்காதனால 2 நாள் படிச்சது வேஸ்ட்டு. ஏன்னா கொஸ்டின் அந்த ஒரு நாள்ல இருந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 2 நாள் படிச்சது என்ன ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். அப்படிங்கிறப்போ அதுக்கான டைமை கொடுங்க. நல்லா டைம் இருக்கு, பொறுமையா நான் கொடுக்குற வீடியோவை டெய்லி டே பை டே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் என்னால் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால கொடுக்க முடியல, உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் பெரிய கேப், இதுக்கப்புறம் கேப்பே இருக்காது. இன்னைக்கு மட்டும் 5 வீடியோ கொடுக்க போறேன். சரிங்களா? அதனால இந்த 5 நாளைக்கு வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்ப வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் வீடியோவாக தான் வரும். சண்டே முடிஞ்சா நான் லைவ் கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? அது மாதிரி
ஐபிஎஸ் அகாடமி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் சயின்ஸும் ஒரு நாள் தமிழும் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்டுக்கு அப்புறம் ஆன்சர் வரும், அது ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது டஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 3-4 வீடியோக்கு அப்புறம் தான் அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் வரும். ஏன்னா நான் இப்போ 5 வீடியோ கொடுத்துருவேன், இந்த 5க்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. 6வது வீடியோவில் தான் உங்கள் கமெண்ட்டுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். அதனால அந்த ஃப்ளோவை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 6 டாபிக்மா, அடுத்து 7வது டாபிக் வரிசை எழுதிட்டே வாங்க. இதை இண்டெக்ஸாக இருக்கணும் உங்களுக்கு. டாபிக் நம்பர் 7. சரிங்களா? டாபிக் நம்பர் 7ல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் முடிச்சதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு டாபிக் இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை நம்ம தனியாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக பர்சன்டேஜ்னா சதவீதம், இது முக்கியமான டாபிக். சதவீதம். 8வது டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம். இப்போ நான் எழுதுறதுக்கு ரீசன் என்னன்னா நீங்களும் நோட் போட்டு எழுதணுன்றதுக்காக தான். இண்டெக்ஸ் தானே அப்படின்னு கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டே. இந்த இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இது 8வது நாள். 9வது நாள் டாபிக். 9வது டாபிக் என்ன? பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதெல்லாம் ஒரே சீக்வன்ஸ். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி. இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் நம்ம தெளிவாக எடுத்து ஸ்கூல் புக்கை தான் பண்ண போகிறோம். ஸ்கூல் புக்கும் பிவைக்கு போதும். சரிங்களா? 10வது டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி. ஸோ இப்போ உள்ள கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின் இல்லாமே இல்லை. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே 5 கொஸ்டின் இருக்கு. அதனால் இதுவும் நமக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மொத்தம் 10 டாபிக் முடிச்சிருக்கோம். சரிங்களா? டாபிக் நம்பர் 11. இந்த 4மே ஒரே சீக்வன்ஸ், கண்டிப்பாக இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். சரிங்களா? இதை முடிச்சதுக்கப்புறம் ரேஷியோ அண்டு ஏஜஸ், இது அடுத்தடுத்த டாபிக். ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னா இதுதான் முக்கியமே. சில பேர் யோசிப்பீங்க இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ, டாபிக்கெல்லாம் ஒரு வீடியோவா? டாபிக் தான் ஃபர்ஸ்ட், என்னென்ன டாபிக் இருக்குன்னு தெரியணும்ல, அப்புறம் தான் நம்ம ஆர்டராக போக முடியும். இப்போ திடீர்னு ஒரு நாள் பார்க்குறீங்க ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் போட்டிருங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியணும் என்னோட ஆர்டர் இதுதான். ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் வந்தால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் முடிச்சிருப்பேன், 10 டாபிக் முடிச்சு தான் இங்கே வருவேன். அப்படி வந்தால் தான் ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கிடைக்கும். நம்ம பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டாப்பிக்கில் 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, அந்த டாப்பிக்கை முதல் முடிக்கலாம். ஆனால் அந்த 10 கொஸ்டினில் உங்களால் 5 தான் பண்ண முடியும் அப்படி முடிச்சோன்னா. ஏன்னா அதுக்கான பேஸே இல்லாமல் போகும்போது 5 கொஸ்டினுக்கு யாராலும் ஆன்சர் பண்ணவே முடியாது. இதே நீங்கள் பேசிக்லேருந்து வாங்க, அப்போ தான் 10க்கு 10 பண்ண முடியும். ஏன்னா 5 விஷயம் பேசிக்கில் தான் இருக்கும், மிச்சம் 5 விஷயம் தான் டேரெக்டாக டாப்பிக்கில் இருக்கும். அதனால் நான் சொல்கிற ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். டாபிக் நம்பர் 12 ஏஜஸ். இப்போ கூட சில பேர் யோசிக்கலாம்ல வயது கணக்கு. ஏன் வயது கணக்கை நான் முதல் டாபிக் எடுக்கலாம், எனக்கு அதான் தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். எடுக்கக்கூடாது. ரேஷியோ பிடிக்காம ஏஜஸ் வரக்கூடாது, வந்தால் சால்வ் பண்ண முடியாது. ரேஷியோ முடிச்சாதான் ஏஜஸ்குள்ள வர முடியும். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இதுக்கப்புறம் 13வது டாபிக்கை முதல் நோட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 13வது டாபிக் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. முன்னாடி இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால இது முக்கியம். இது சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் கிடையாது, இதுக்குள்ள நான் 10 டாபிக் எடுப்பேன். சரிங்களா? அதாவது ஸ்கொயர் ரூட் இருக்கு, கியூப் ரூட் இருக்கு, யூனிட் டிஜிட் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி ஏறு வரிசை, இறங்கு வரிசை, கீழ்கண்டவற்றுள் பெரிய எண் எது, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. நம்ம போர்ட் மாஸ் ரூல் இருக்கு, எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் சிம்பிளிஃபிகேஷன்ல. 14. சரிங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் போர்ட் மாஸ் ரூல் முடிச்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நமக்கு அடுத்து போக வேண்டிய இடம் மென்சுரேஷன். இது பெரிய ஏரியா. மென்சுரேஷன் ஆர் மெஷர்மெண்ட். சில பேர் அதுக்கு மீனிங் தெரியல. சரிங்களா? மெஷர்மெண்ட்னாலும் மென்சுரேஷனாலும் ஒண்ணுதாயா, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். நீங்க ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இப்போ எஸ்எஸ்சி ஜிடிலாம் சிலபஸ் விட்டுருக்காங்கல்ல, எஸ்எஸ்சி சிலபஸ் எடுத்து பாருங்க. அளவியலுக்கு பேர் மென்சுரேஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முழுசா பார்த்துட்டு பேசுங்க எதுவுமே. ஏன்னா நான் யூடியூப்ல ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி 10 இடத்துல வெரிஃபை பண்ணி தான் சொல்லுவேன். சரிங்களா? ரெண்டும் ஒரே மீனிங் தான். மென்சுரேஷனும் சரி, மெஷர்மெண்ட்டும் சரி. இதுக்கு பேர் அளவியல். தமிழ்ல அளவியல் 2D. அதை எங்கேயாவது பார்த்துட்டு இல்லை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வந்து படிச்சுட்டு இங்கே வந்து தேவையில்லாமல் இது கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இது மேக்ஸ் டாபிக் என்ன பேரோ அதுதான். சரிங்களா? நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ்ன்னு இருக்கு. ஏபிஜிபி அப்படிங்கிறது நம்பர் சீரிஸ்குள்ள தான் வருது. அதனால எண் தொடர்கள் நான் சுத்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அது வேற எங்கேயோ வருதுன்னு சொல்லக்கூடாது. இதோட பேரு நம்பர் சிஸ்டம்னா நம்பர் சிஸ்டம் மேக்ஸ்ல. இப்போ மென்சுரேஷன் அப்படின்னா அளவியல்.
டிரான்ஸ்லேஷன் கிடையாது, டாபிக் பேர் இது. சரிங்களா? அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். மென்சுரேஷன்ல 2D ஒரு டாபிக் இருக்கும், 3D ஒரு டாபிக் இருக்கும், 3 டைமென்ஷன் அதே மெஷர்மெண்ட்ல. இதை முடிச்சீங்க அப்படின்னா இந்த 3 டாபிக்ல இருந்து மட்டும் இதுல இருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்ம், 2ல இருந்து 3 கொஸ்டின். ஸோ இந்த 3 டாபிக்ல மட்டும் 5 கொஸ்டின். இப்போ யோசிச்சு பாருங்க, 15 டாபிக் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 7 டாபிக் பார்த்தா 6 கொஸ்டின் தான் சொன்னேன். அடுத்த டாபிக்ல பாருங்க, இந்த 3 முன்னாடி பார்த்தா 4, இந்த 7 டாபிக் பார்த்தா 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த 7 முன்னாடி பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கக்கூடாது, அதை பார்த்துட்டு தான் இங்க வரணும். அதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? 15 டாபிக். 16 ஆவரேஜ். ஆவரேஜ் அப்படின்னா சராசரி. 17 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல். 18. சரிங்களா? இது முடிக்கிறோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் டாபிக் நம்பர் 18 ஆவரேஜும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் முடிச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன் எல்லாமே முடிஞ்சது. இப்போ இதுல மிஸ் ஆன டாபிக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரம் மற்றும் வேலை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன், கலவைகள், மிக்சர் அண்ட் அலிகேஷன், கலவைகள். சரிங்களா? இந்த டாபிக் வரும் 20. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. இப்போ இதுலயுமே கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது. ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழ்தகவு. இந்த 20 டாபிக் தான் இப்போ ரிப்பீட்டட் டாபிக். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இந்த 17 டாபிக் போதும். நீங்கள் 23 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த 17 டாபிக் போதும். 23 கொஸ்டினுக்கு அந்த 2 கொஸ்டின் இருக்கு பாருங்க அடிஷனலா, அந்த 2 கொஸ்டினுக்கு தான் இப்போ நான் சொல்ற மற்ற டாபிக்லாம் படிக்கணும். சரிங்களா? டோட்டலாகவே 30 டாபிக் தான். அதில் ஒரு 26 டாபிக் சொன்ன பாருங்க, அந்த 25 to 26 டாபிக் அது பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அதை தாண்டி டிஎன்பிசியில் வரவே வராது. பட் நம்ம எடுக்க போகிறது 30 டாபிக் வரைக்கும் எடுப்போம். மொதல் 20 டாபிக் இதுதான். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இண்டெக்ஸில் வரிசை எழுதிக்கோங்க, இந்த ஆர்டரில் தான் வரப்போகுது. சரிங்களா? 21 ஒரு 5 டாபிக் சொல்லிடுறேன். அடுத்து இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது டைஸ்னா பகடை கணக்குகள். சரிங்களா? போன டைம் கேட்டிருந்தாங்க பகடை. 22 கேலண்டர் நாட்காட்டி. 23 கிளாக்கு. இதெல்லாம் படிக்கணும்னா கண்டிப்பா படிக்கணும். 24 இப்ப ரிப்பீட்டடா கேட்கறது கோடிங் டீகோடிங், குறியீடு மற்றும் மறு குறியீடு. 25 டயக்ராம் கொஸ்டின்ஸ். சரிங்களா? 26 வடிவியல் அண்ட் ஒன்லைன் ஃபார்முலாஸ். இது ஃபுல்லா கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபார்முலா ஃபுல்லா நல்லா படிச்சீங்கன்னா அதுலயே ஒரு கொஸ்டின் இருக்கு. வடிவியல்னா ஜாமெட்ரி. சரிங்களா? இது ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ கொஸ்டினோட பேட்டர்ன். 26 டாபிக். இந்த 26 டாபிக் ஸ்ட்ராங்கா இருந்தா டிஎன்பிஎஸ்சியில் 25 out of 25 ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், இது எல்லாமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதோட கம்ப்ளீட் ஆகுமானா கம்ப்ளீட் ஆகாது. இது கூட ப்ளஸ் ஒரு 20 டாபிக் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க. ஸோ அப்படியே அடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் வருது, ப்ளஸ் ஆர்ஆர்பி ரயில்வே போலீஸ் போஸ்ட் இருக்குங்களா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஆர்பிஎஃப் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இப்போ வரப்போகுது. நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி. ஸோ இவங்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த 20 டாபிக் அடிஷனலாக கொடுக்குறேன். சரிங்களா? ஆனால் இந்த 20 ரெண்டாவது தான் போக போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 26 முடிக்க போகிறேன். டார்கெட் டிஎன்பிஎஸ்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் ஃபுல்லாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த 20 முடிச்சிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க பெருசாக யோசிக்க வேணாம். அப்படியே வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமோ ரயில்வே எக்ஸாமோ எஸ்ஐ எக்ஸாம் வச்சுன்னா அப்படியே எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும் போது பேட்டர்ன். சரிங்களா? இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? இப்போ இதான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிற டாபிக். இதை இண்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன் இண்டெக்ஸ் ஒரு நோட் போட்டு இண்டெக்ஸை மார்க் பண்ண ஆரம்பிங்க. இண்டெக்ஸில் ஒரு வீடியோவுக்கு 5 hours அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. 5 hours ஒரு டாபிக்கு. இதுதான் நான் டார்கெட் பண்ணியிருக்கிறது இப்போ. சரிங்களா? ஏன்னா வீடியோவாக கொடுக்குறப்ப டவுட் கிளாரிஃபிகேஷன் எதுவும் என்ன சொல்ல முடியாது. நீங்கள் இன்டர்மீடியட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது எனக்கு. அதனால நான் 4 o'clock போய்கிட்டே இருக்கும். 5 மணி நேரத்தில் ஒரு டாபிக் என்னால் தெளிவாக முடிக்க முடியும். சரிங்களா? 5 hours. சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட இருக்கு. தப்புன்னு சொல்லலை. எல்லாரும் சில பேர்லாம் 5 நிமிஷம் கொடுப்பாங்க ஒரு டாபிக். 5 நிமிஷம்
அவ்வளவுதான், அடுத்த டாபிக் போயிடுவாங்க. பட் 5 நிமிஷத்துல ஒருத்தவங்களால ஒரு டாபிக்கை கிளியர் பண்ண முடியுதுன்னா, அவங்களால முடியலன்னு சொல்லல, ஒருவேளை அவங்களால அது முடியுதுன்னா என்னால 5 மணி நேரத்துல ஒரு டாபிக்கை 100% எஃபிஷியண்டா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? 5 மணி நேரம் எடுக்கிறேன், அதை தாண்டி கொஸ்டின் வராது, எழுதி கொடுக்குறேன். உங்களுக்கு அதை தாண்டி கொஸ்டின் வந்தா நீங்க டேரக்டா இது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க டைம் அண்ட் ஒர்க் சொல்லி கொடுத்தீங்க, பட் உங்களை தாண்டி கொஸ்டின் வந்திருக்கு, சான்ஸே இல்லை. அது யார் சொன்னாலும் சரி கொஸ்டின் கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாவே கவர் பண்ண போறேன். இதுல நான் ஃபுல்லா புக்கை அனலைஸ் பண்ணி 100 கொஸ்டின் இருக்கும். என்னால் அந்த 5 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் நடத்த முடியாது. ஆனால் 100 கொஸ்டினுமே ஒரு 10 மாடலுக்குள்ள இருக்கும். அப்போ அந்த 10 மாடலை கவர் பண்ணிடுவேன். 10 கொஸ்டின் கவர் பண்ணா கூட 10 மாடல், மிச்சம் 90 நீங்க சால்வ் பண்ணணும். உங்களுக்கு வரலைன்னா கீழே கமெண்ட் பண்ணணும். அப்பதான் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்க முடியும். சரிங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். அதனால நீங்க யோசிக்க வேணாம். உங்களுக்கு புரியுதா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுதான். இந்த ஃப்ரீ கிளாஸை பொறுத்தவரை நீங்க தனியாக அதுக்கு எனக்கு பேமெண்ட்டோ எதுவும் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? ஓப்பன் டாக், உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் கமெண்ட். இவ்வளவு தூரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்க பார்த்துருக்கீங்க, 1 மணி நேரம் உங்களுக்காக நான் பேசியிருக்கேன். ஸோ அப்போ அதை யோசிங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ்ஃபுல், அவ்வளவுதான். இல்ல எனக்கு இந்த இடத்துல இதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. உங்களோட ஃபீட்பேக் அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர் இட், அதை பத்தி நான் யோசிக்கல. பட் உங்க ஃபீட்பேக் எனக்கு வேணும். அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் அடுத்த நாள் நான் மூவ் பண்ண முடியும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. 2வது PYQ, 3 விஷயம் நீங்களே படிச்சாலும் சரி. 3வது ஸ்கூல் புக். இந்த 3 தாண்டி உங்களுக்கு வேற எங்கேயுமே கொஸ்டின் இருக்க சான்ஸே கிடையாது. சரிங்களா? இது தனியா போய்கிட்டே இருக்கணும். இந்த PYQமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பிராக்டிஸ் தனி, கிளாஸ் பிராக்டிஸ் PYQ அப்படிங்கிறது ஒவ்வொரு டாபிக் வைஸா வரும். சரிங்களா? பட் இது இல்லாம கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் கண்டிப்பா இருக்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே எடுக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் 12 டாபிக் வந்திருக்கும். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க இல்லையா, அதுதான் ஒரு எஃபிஷியன்ட் ரிவிஷன். இப்போ நான் கொடுக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்கு PYQ கொடுப்பேன், ஒரு 50 கொஸ்டின். அப்போ ஒரே மாடல் தான் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கா அதுல ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாம்பிள் அப்படி கேட்க மாட்டாங்க. 25 கொஸ்டின் இருந்தால் 2 கொஸ்டின் இருக்கும் டைம் அண்ட் ஒர்க், 2 கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 2 கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 10 டாபிக் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அப்பதான் நம்ம எஃபிஷியன்சியை கூட்ட முடியும். ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஓகே. இண்டெக்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி பார்க்கணும், ஸ்கூல் புக்கை ஒர்க் அவுட் பண்ணணும், இது தனி. இது இல்லாம கடைசி மினிமம் வீக்லி ஒன்ஸ் இது இருக்கணும். சரிங்களா? வீக்லி ஒன்ஸ். அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா ஒருத்தவங்களால நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜா கொடுக்க முடியுதா அப்படின்றத யோசிங்க. என்னோட 3 ஹவர்ஸ் வீடியோ, நிறைய பேர் சொல்லுவாங்க 3 ஹவர்ஸ் வீடியோ போட்டால் தான் நமக்கு பெரிய ஃபெயிலியர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. பட் அதை நான் ஃபெயிலியரானு நினைக்கல. ஏன்னா ஒருத்தவங்களால உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜான விஷயத்தை கொடுக்க முடியுதான்னு யோசிங்க. ஒரு 5 நிமிஷத்துல உங்களை அட்ராக்ட் பண்றாங்களா, ஒரு 2 நிமிஷத்துல நம்மளை அட்ராக்ட் பண்றாங்களான்னு யோசிக்காதீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. நீங்க போற ஜாபுக்கு படிக்கிறீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஒரு 2 நிமிஷத்துல அவங்க கொடுக்குறத வச்சு இவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்க கூடாது. அந்த 2 நிமிஷம் நமக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகுமா அப்படின்னு யோசிங்க. நான் இப்போ 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னா இந்த டாபிக் உங்க லைஃப் லாங் உங்க மைண்ட்ல இருக்கும். லைஃப் லாங் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதுங்க, எந்த எக்ஸாம் எழுதுங்க, பேசிக் அதாக தான் இருக்கும். இப்போ பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100, இதுல சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டில கொண்டு வரோம் கொஸ்டினுக்கு சொல்யூஷன். ஸோ அப்படி கொண்டு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இவங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த 5 மணி நேரம், நான் ஸ்பெண்ட் பண்றது 5 மணி நேரம், பட் அது போய் சேர்றது அந்த வீடியோ 1000 பேர் பார்த்தீங்கன்னா 5000 மணி நேரம். சரிங்களா? நான் அதை நான் யோசிக்கிறேன். எனக்கு இது வந்து ஒரு 5 மணி நேரம் ஒர்க்கு. சில பேரால் அந்த 5 மணி நேரம் கூட ஒரு டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக பேச முடியுமான்னு தெரியல. இந்த 5 மணி நேரம் பேசுறதுக்கு நான் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் தான் அந்த 5 மணி நேரம் பேசுகிறேன். அதனால ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்கிறத ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதோட ஒர்த் என்னன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்தால் மட்டும் அந்த 5 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிக்காம சும்மா உட்காந்தாலும் வீடியோ பார்க்க வேணாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்னு புரியுதா, 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதை தாண்டி வேற எங்கேயும் போக வேணாம். இங்கே ஒரு 5 மணி நேரம், அங்கிட்ட ஒரு 5 நிமிஷமா ஒரு 10 சேனல், 5 × 10 ஒரு 50 நிமிஷம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு ஆளை நம்பி ஃபுல் ஃப்ளெஜ்ஜா டிராவல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு டாபிக் 5 மணி நேரம் கொடுக்குறேன்னு சொல்றேன். 5 மணி நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுபோக நம்ம ஃப்ரீ டைம் பஸ்ஸில் டிராவல் பண்ணுறோம், அப்போ வீடியோ பார்க்குறோன்றது வேற. அந்த வீடியோ பார்க்கறதுக்கே டயத்தை ஒதுக்கக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோலேயே போகக்கூடாது. அது நானாவே இருந்தாலும் சரி, நம்மளோட பெஸ்ட் சேனல் உங்களுக்கு மேக்ஸுக்கு நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, நம்மளை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களும் ஒரு ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, நானும் ஒரு ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணுவேன். அட் தி எண்ட் என்ன ஆயிரும், உங்களுக்கு 2 இடமும் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். யாராவது ஒரு ஆளை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை ஆக்சுவலாக இன்ட்ரோடக்ஷன் வீடியோ என்னென்ன டாபிக் இருந்து இந்த கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம். அதுலேருந்து ரெகுலராக டாபிக் வைஸ் நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ், எல்சிஎம் எஸ்எஃப் வரிசையாக போகும். டாபிக், புக்கு, ஸ்கூல் புக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உங்களுக்கு டவுட் இருக்க கொஸ்டினை கொஞ்சம் கமெண்ட் பண்ணி கொஸ்டினாக போடுங்க. நான் உங்கள் நேமோட அந்த கொஸ்டினை சொல்லி ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூமா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். பாருங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.